ஐயா இங்க பொடுதலை இருக்கு. ஆமாம் சார். சொல்லுங்க ஐயா, பொடுதலை இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? பொடுதலை என்று சொல்லக்கூடிய மூலிகை தலையில் இருக்கிற பொடுகை போக்கக்கூடியதனால் அது பொடுதலை என்று பெயர். இந்த பொடுதலையை வந்து நன்றாக இடித்து சாறு எடுத்து ஒரு 100 ml சாறு, ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய், ஒரு 10 கிராம் வேப்பம்பூ, ஒரு 10 கிராம் வசம்பு, இதெல்லாம் ஒன்று சேர்த்து நன்றாக காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு வாரத்திற்கு 2 நாள், புதன்கிழமை, சனிக்கிழமை, வாரத்துக்கு 2 நாள் தலையில் தேய்த்து தலை குளிச்சுட்டு வரும்பொழுது அந்த தலையில் ஏற்படுகின்ற பொடுகு, அரிப்பு, சுண்டு இதெல்லாம் மறைஞ்சி முடி நன்றாக வளரும், முடி கொட்டாது. அதுபோல் பாதுகாப்பான ஒரு மூலிகை தான் பொடுதலை. இது வந்து ஏரையில் காய்ச்சலாம் ஐயா? காய்ச்சலாம். ஏரையில் காய்ச்சினா எப்படி காய்ச்சிருந்தீங்க? ஏரையில் காய்ச்சிருந்தா இருந்தால் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சணும். இப்போ நம்ம டேண்ட்ரஃப் ஆயிலாக காய்ச்சிருந்தால நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சிரும். இந்த காய்கள் இருக்குது பாருங்கள் மேலே, இந்த காயெல்லாம் பறித்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதை துவையல் பண்ணி சாப்பிட்டோம்னா வயிறு இந்த கடகடப்பு, வயிறு செரிமான கோளாறு இதெல்லாம் சரி செய்யக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான்.